Okay, good afternoon. So last class வந்து நம்ம வந்து என்னது ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்ல கொஞ்சம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு மீதி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னதுன்னா கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன்ல எந்த மாதிரி டைப்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க அப்படின்னு. ஸோ பார்ட்டிகல் சைஸ் கிளாசிஃபிகேஷன், ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளம் எழுதிக்கோங்க, அப்படியே அந்த பேரலாவே நான் சொல்லிடுறேன். ஓகே, so laboratory sieve analysis was carried out on a soil sample using a complete set of standard IS sieves. Full stop. Out of 500 gram of soil, used in the test. Full stop. 200 gram was retained. 200 gram was retained on IS 600 micron sieve. IS 600 micron sieve. 600 micron sieve. Comma 250 gram was retained on IS 250 was retained on IS 500 micron sieve. And IS 500 micron sieve. And the remaining 50 gram was retained on IS 425 micron sieve. Remaining 50 gram was retained on IS 425 micron sieve. So இது வந்து என்னன்னா ரெண்டு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஓகே, கேட்ல கேட்டதுதான் ரெண்டு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. So first question வந்து என்னது அப்படின்னா the coefficient of uniformity of the soil is dash. So second question, the classification of the soil is The classification of the soil okay. So இது வந்து என்னன்னா நம்ம sieve analysisல நம்ம யூஸ் பண்றதா. ஓகே, so sieve analysisல எவ்வளவு கிராம் சாயில் எடுத்துக்காங்கன்னா 500 கிராம் சாயில் எடுத்துக்காங்க. So 500 கிராம் சாயில வந்து ISC ஸ்டாண்டர்ட் ISC வந்து 3 சீவ்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, so என்னென்ன சீவ் அப்படின்னா
600, 500, 425 இல்லையா? So 600, 500, 425 மைக்ரான்ஸ். So 3 C's வந்து எடுத்துக்கிறாங்க. So இதுல பாத்தீங்க அப்படின்னா out of 500ல 200 was retained on IS 600 micron seal. So 200 grams எதுல retain ஆயிருக்கு அப்படின்னா IS 600ல 200. ஓகே. Then next வந்து எவ்வளவு அப்படின்னா 250 gram retain on then 425 micronல 50 grams. ஓகே. So இது வந்து என்னன்னா weight of retained seal. நம்ம இந்த சீவ் அனாலிசிஸ் நீங்க லெபார்டரியில பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அதுல உள்ளதுதான். ஓகே. சோ அப்ப டோட்டலி நமக்கு எவ்வளவு இருக்குது? 500 கிராம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகே. சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து யூனிஃபார்மிட்டி ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி கேட்டிருக்காங்க இல்லையா? சோ ஆக்சுவலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்னா என்னது? C is equal to D60 by D10 இல்லையா? C is equal to D60 by D10. So நம்ம தான் இந்த percentage finer than 60% இல்லையா? So இதுவும் அதே மாதிரி தான் finer than 10 effective size D10 அப்படிங்கறது நம்ம effective size அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So first வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா cumulative weight retained வந்து calculate பண்ணணும். ஓகே. So cumulative weight retained நம்ம இந்த லேபுக்கு செஞ்ச மாதிரியே தான். ஓகே. cumulative weight retained. So எப்படி weight retained வந்து calculate பண்ணுவீங்க? This is 200. cumulative add பண்றது. ஓகே. Then அதுக்கப்புறம் 200 plus 250, 450. Then 450 plus 500. ஓகே. ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். cumulative கிடைச்சிடும் இல்லையா? அதே நம்ம அந்த பெர்சன்டேஜ் அந்த பாசிங் வந்து நம்ம வந்து என்னது கால்குலேட் பண்ணோம். அப்பதான் நம்ம வேல்யூஸ் எடுக்க முடியும். ஓகே. தென் cumulative கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வந்து பெர்சன்டேஜ் ரீடைன். சோ எவ்வளவு தூரம் நமக்கு பெர்சன்டேஜ் ரீடைன் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சோ பெர்சன்டேஜ் ரீடைன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டோட்டல் வந்து நமக்கு எவ்வளவு 500 கிராம் இல்லையா? சோ டோட்டல் வந்து நமக்கு 500 கிராம். அதுல வந்து 200 கிராம் வந்து எவ்வளவு இருக்குது? cumulative weight retain இருக்கு. அப்போ into 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா? சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்? டோட்டல் வந்து நமக்கு 500. சோ 200 into 100. சோ போட்டீங்க அப்படின்னா 40 வரும். ஓகே. சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து 90 here 100 இல்லையா? இது percentage retain. Then percentage passing. So percentage passed எப்படி passing வந்து எவ்வளவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 100 minus 40 அப்படின்னா எவ்வளவு வரும்? 60. ஓகே. சோ அப்படிதானே கண்டுபிடிப்பீங்க? 100 minus 40, 60. Then 100 minus 90 னா 10. Then 100 minus 100 வந்து என்னது? 0. ஓகே. சோ நார்மலி அங்க நம்ம பண்ணதுதான். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா given sieve size எழுதிக்கோங்க. சோ அதுல எவ்வளவு weight retain for each sieve. So for 600 micron 200 gram, for 500 micron 50 gram and 425 micron 50 gram. Okay. So totally 500 grams. Okay. Then cumulative weight retain அப்படின்னா cumulative ஆட் பண்றீங்க. இந்த cumulative நம்ம ஆட் பண்றோம். That is 200, 250, 450, 500. So last value நமக்கு எப்பவே என்னது 500 வரணும். ஓகே. Then percentageக்கு நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஓகே. So total வந்து நமக்கு 500. So 500க்கு இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. So 500க்கு எவ்வளவு இருக்குது? 500 கிராம்ஸ் இருக்குது. So 100க்கு நீங்க எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்ப இது எதுவும் கேன்சல் ஆயிரும் 100. ஓகே. Then percentage passing வந்து என்னன்னா 100 minus percentage retain. So 60, 10, 6. எதுக்கு இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த D60 and D10 வேல்யூ வந்து இப்பதான் நம்ம எடுக்கணும். ஓகே. சோ D60 வேல்யூ அப்படிங்கிற சமயம் வந்து என்னது அப்படின்னா எந்த சீவ் வந்து நமக்கு வந்து என்னதுன்னா D60 எது வந்து நமக்கு வந்து என்னது அப்படின்னா D10 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த இவ்வளவு ப்ராசஸ் நம்ம செய்யணும். ஓகே. சோ அப்ப D60 அப்படின்னா அந்த எஃபெக்டிவ் சைஸ். இப்ப D அப்படின்னாலே என்னதுன்னா அந்த டயமீட்டர் ஆஃப் சோ எஃபெக்டிவ்
size of the percentage அதாவது finer than 10% அப்படின்னா ஸோ அப்போ D60 ஓட seal size வந்து என்னது 500. then D60 வந்து எவ்வளவு 600. ஓகே ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம் D60 வந்து 600 மைக்ரான், இது வந்து என்னது 500 மைக்ரான். ஓகே சோ இப்ப இது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. தட் இஸ் 1.2. ரொம்ப ஈஸி தான். அவங்க டேரக்டாவே வந்து என்னன்னா டீஸ் நீங்க எல்லாமே ரீடைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ ரீடைன் பண்றதுனால நம்ம பெர்சன்டேஜ் அந்த பாசிங் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த D60 அப்படிங்கிறது என்னதுன்னா எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் அந்த 60% வந்து பாஸ் ஆகுறது, அதுதான் நம்ம சொல்றோம். ஓகே சோ அப்ப அந்த D60யோட அந்த சைஸ் தான் நம்ம எழுதுறோம். சோ அந்த எஃபெக்டிவ் சைஸ் தான் நம்ம எழுதுறோம். சோ சைஸ் அப்படிங்கிறது ISC ஓட சைஸ் தான். சோ 600 டிவைட் பை 500. சோ 1.2. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா 1.CU வந்து என்னது 1.2 இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பா வந்து இது வந்து என்னது புவர்லி கிரேடட். ஓகே சோ புவர்லி கிரேடட் தான் இது வந்து என்னது 1.2. எப்பவுமே CU வந்து எவ்வளவு இருக்கணும்? ஃபார் சாண்டா இருந்துச்சு அப்படின்னா 6, கிராவலா இருந்துச்சுன்னா 4க்கு மேல இருக்கணும். 4க்கு மேலதான் CU வேல்யூ இருக்கணும். சோ ஹியர் வந்து நமக்கு எவ்வளவு 1.2 இருக்கனால இது வந்து என்னது புவர்லி கிரேடட் சாயில். ஓகே புவர்லி கிரேடட் சாயில். புவர்லி கிரேடட் சாயில். ஸோ அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த ரேஞ்ச்ல இருக்கும்? ஒண்ணு வந்து புவர்லி கிரேடட்னு ஆப்ஷன்ல கொடுத்துருக்கலாம் இல்லையா. சோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் ஃபுல்லாவே எப்படி இருக்குது? ஸோ 50% மேல எல்லாமே வந்து என்னது மைக்ரான். ஸோ அப்ப வந்து ஒரு சாண்ட், அந்த மீடியம் சாண்ட்ல தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்ப என்னதுன்னா புவர்லி கிரேடட் சாண்ட் அப்படியும் எழுதலாம். அப்படியும் உனக்கு கேட்கலாம் புவர்லி கிரேடட் சாண்ட், அதர்வைஸ் புவர்லி கிரேடட் சாயில். ஆப்ஷன் வந்து எதுனாலும் இருக்கலாம். ஓகே புவர்லி கிரேடட் சாயில் இல்லாட்டி SP அப்படின்னு இருக்கலாம். SP சாண்ட் அப்படின்னா SP. ஓகே சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எழுதி இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஜஸ்ட் வந்து என்னது அப்படின்னா நம்ம அந்த சைஸ் கண்டுபிடிக்க போறோம். D60ல வந்து என்னதுன்னா என்ன சைஸ் இருக்குது பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் அந்த C சைஸ். ஓகே 10 வந்து என்ன இருக்குது. சோ இந்த D10 வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. தட் இஸ் D10 தான் எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். அதே மாதிரி இதுல இன்னொன்னு என்னது அப்படின்னா இந்த CU வேல்யூ வந்து சாண்டுக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் 6. தென் அதே மாதிரி கிராவலுக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 4க்கு மேல இருக்கணும். ஓகே சோ அப்படின்னாதான் நம்ம எழுத முடியும். சோ CU வந்து 1 to இதுக்கு கீழே இருந்துச்சு, 1க்கு மேல இருந்த CU CC எதுனாலும் இருந்தாலுமே அது வந்து என்ன பண்ணிருக்கோம் நீங்க தட் இஸ் புவர்லி கிரேடட் சாயில். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எழுதி sieve analysis. Sieve analysis. Sieve analysis on a dry soil sample. On a dry soil sample of mass. Dry soil. Dry soil sample
sieve analysis on a dry soil sample of mass 1000 mass 1000 gram 1000 gram showed that showed that showed that 980 gram 980 980 980 gram and 270 gram 270 gram of soil pass through 4 point pass through 4.75 mm 4.75 mm 4.75 mm and 0.075 mm 0.075 mm. So 0.075 mm means 75 micron. Yeah, 75 mm sieve respectively. Respectively. The liquid limit. The liquid limit. The liquid limit. And plastic limit. Liquid limit and plastic limit. Liquid limit and plastic limit of the soil fraction of the soil fraction of the soil fraction passing through 425 micron sieves 425 micron sieves or ARE or 40% and 18%. 40%, 40% and 18%, 18, respectively. The soil may be classified as dash. The soil may be classified as dash. Classified as dash. So, திரும்ப சொல்றேன், check பண்ணிக்கோ. Yeah. Sieve analysis on a dry soil sample of mass 1000 gram show that 980 gram and 270 gram of soil pass through 4.75 mm and 0.075 mm sieve respectively. The liquid limit and plastic limit of the soil fraction passing through 425 micron IS sieve or 40% and 18%. Respectively, the soil may be classified as. Okay. So whether என்ன இருக்குன்னா நம்ம அந்த கிளே வச்சு நம்ம பிளாஸ்டிக் சார்ட் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, சோ அதே மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரியிலயும் நமக்கு வந்து என்ன சொல்லலாம், சாயில் வந்து கிளாசிஃபை பண்ண சொல்லலாம். ஓகே. So here என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4.75 mm ISC இல்லையா, சோ அதுல வந்து எவ்வளவு இருக்குதா, இது எல்லாமே என்னது நமக்கு வந்து சரி. சோ எவ்வளவு இருக்குது அப்படின்னா பெர்சன்டேஜ் நமக்கு வந்து ரீட்டைன் ஆனது இல்லையா, சோ இப்போ வந்து என்னதுன்னா எவ்வளவு அதுல ரீட்டைன் ஆயிருக்குது, பெர்சன்டேஜ் ரீட்டைன் ஆன் சாரி 980 gram and 270 gram pass through the 4.75 இல்லையா,
ஸோ 4.75 வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த இதுல எவ்வளவு தூரம் நமக்கு ரீட்டைன் ஆயிருக்கும். ஸோ டோட்டலா எவ்வளவு கிராம் நமக்கு சாயில் அப்படின்னா 1000 கிராம்ஸ் இல்லையா. ஸோ 1000 கிராம் வந்து சாயில் இருக்குது. ஸோ இந்த சாயில் வந்து என்னது அப்படின்னா ஹையர் சீவ் வந்து எந்த சீவ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன்னு வந்து 4.75, இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னா 75 மைக்ரான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 980 கிராம் வந்து 4.75 mmல வந்து 980 கிராம் வந்து ரீட்டைன் ஆகுது. தென் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா 75 மைக்ரான்ல பாஸ் ஆகுது இல்லையா. ஸோ பாஸ் ஆகுறது வந்து எவ்வளவு அப்படின்னா 270 கிராம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ரீட்டைன் ஆகுறது எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ 4.75 mmல வந்து நமக்கு வந்து ரீட்டைன் ஆகுறது வந்து எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி பார்ப்பீங்க, டோட்டலா நமக்கு வந்து எவ்வளவு 1000. ஓகே. ஸோ 980 கிராம் வந்து பாஸ் ஆயிட்டு அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இது கிராவலா இல்லாட்டி வந்து என்னது சாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்காண்டிதான். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் பர்சன்டேஜ் ரீட்டைன் ஆயிருக்குது 4.75ல. ஸோ டோட்டலா 1000 கிராம் வந்து நமக்கு இருக்குது இல்லையா டோட்டல் வெயிட். ஸோ 980 கிராம் வந்து பாஸ் ஆயிட்டு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும் 20 கிராம் இன்ட்டு 100. ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கு பர்சன்டேஜ் ரீட்டைன் ஆன் என்னது இதுல உள்ளது. தட் இஸ் நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 2% வரும் இல்லையா. தட் இஸ் 2%. இந்த 3 0வும் கேன்சல் ஆயிடும். ஓகே. தென் அதே மாதிரி பர்சன்டேஜ் பாசிங் 75 மைக்ரான். ஸோ பாஸ் ஆகுறது பாருங்க. ஸோ தட் இஸ் 270 டிவைடட் பை 1000 இன்ட்டு 100. ஸோ எவ்வளவு வருது நமக்கு 27% வருது. ஸோ 27% இல்லையா. ஸோ இப்போ நமக்கு வந்து 4.75ல இருந்து 75 மைக்ரான் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதாவது என்னது அந்த ஃபிராக்ஷன் வந்து நமக்கு வர்றது வந்து கோர்ஸ் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் 4.75ல இருந்து 75 மைக்ரானுக்குள்ள. ஓகே. ஸோ அதை தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த இதுல வந்து என்ன எவ்வளவு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இதுல 75 மைக்ரான்ல பாஸ் ஆகுறது வந்து எவ்வளவு 27%. தென் 4.5 mmல ரீட்டைன் ஆகுறது வந்து என்னது 20. ஸோ மீதி இருக்கிறது வந்து 20. ஓகே. ஸோ அப்போ மோர் தென் என்னது 50%க்கு மேல வந்து என்ன இருக்குதுன்னா இந்த இன் பிட்வீன்ல இருக்குது. ஓகே. 50%க்கு மேல மேல இருக்குது 2% இருக்குது. ஓகே. கவனிச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா 4.75 to 75. ஓகே. ஸோ இதுல இந்த 2%ங்கிறது மேல ரீட்டைன் ஆயிருக்குது. கீழே வந்து எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா 27 ஆயிருக்குது. அப்ப டோட்டலி 100 வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து என்னது ஒரு 30. ஓகே 30ன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு இருக்கு நமக்கு 70% வந்து எங்க இருக்குது இந்த பிட்வீன் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்குது இல்லையா. சோ அப்போ வந்து என்னது அப்படின்னா அதுக்காண்டிதான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு வந்து ரீட்டைன் நம்ம 4.75ல ரீட்டைன் ஆயிருக்குது எவ்வளவு இருக்குது, அதே மாதிரி பாஸ் ஆயிருக்குது எதுக்கு அப்படின்னா சோ என்ன டைப் ஆஃப் பார்ட்டிகல் எதுல வந்து பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்குதுன்னு பாக்குறதுக்காண்டிதான். ஓகே. சோ இது ஐஎஸ்சில வந்து என்னதுன்னா 4.75க்கு மேல வந்து 2% தான் நமக்கு வந்து ரீட்டைன் ஆயிருக்குது. இங்க பாஸ் ஆகுறது வந்து 27%. அப்ப வந்து என்ன அப்படின்னா அதாவது மோர் தென் 50% வந்து எதுல இருக்குது 4.75க்கு இருக்குது இல்லையா. 4.75ல இருந்து 75 மைக்ரான் வரைக்கும் இருக்குது. ஓகே. சோ அப்ப எந்த சாயில் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து என்னது சாண்டி சாயில். ஓகே. சோ சாண்டி சாயில் தான் வந்து என்னது இந்த ரீஜியன்ல நமக்கு இருக்கிறது சாண்ட். ஓகே. சோ இப்ப இந்த சாண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல வந்து ஃபைன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னும் 2 இது பாக்கணும்ப்பா. இந்த ஜெனரல் இந்த கேஸ்ல வந்து நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா சீவ் என்ன சீவ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகே. சோ அந்த சீவ் வச்சு சீவுக்கு மேலையும் கீழையும் வந்து கண்டுபிடிங்க. எந்த மாதிரி சீவ் கொடுத்தாலும் சரிதான். மோஸ்ட்லி இந்த இதுதான் இருக்கும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 4.75 இந்த கேஸ்க்கு நீங்க பாக்க எந்த கேஸா இருந்தாலும் சரி அவங்க ஏதாவது 2 சீவ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒரு சீவுக்கு மேல இருக்கிற பாருங்க, லாஸ்ட் சீவுக்கு கீழே இருக்கிறத பாருங்க. ஏன்னா இங்க கீழே வந்து
12% ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப அவங்க வந்து என்னன்னா கிளே அந்த சில்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ அதனால இங்க வந்து எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். அதே மாதிரி என்னதுன்னா மேலையும் பாருங்க. ஓகே, சோ பார்த்துட்டு இந்த இன்பிட்வீன் இருக்குல்ல, இந்த இன்பிட்வீன் வந்து எப்பவுமே வந்து என்னதுன்னா சாண்ட், மேல இருக்கிறது வந்து என்னதுன்னா கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் கிராவல். ஓகே, கோர்ஸ் பார்ட்டிகல். ஓகே, சோ இப்ப வந்து கிராவல் அந்த இதெல்லாம் வந்து நம்ம மேல இருக்கும், கீழே வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் கிளே சில்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, சோ இப்ப இந்த பார்ட்டிகல்ஸ்ல டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 1000 வச்சுக்கோங்க. ஸோ 1000ல 2 + 27 வந்து 29. ஸோ 29 போச்சுமே இங்க வந்து எனக்கு 71 இருக்கும் இல்லையா. ஸோ 71% வந்து என்னதுன்னா 4.75க்கும் 75க்கும் இடையில இருக்கு. ஓகே, சோ அப்போ அதை வந்து நம்ம என்னதுன்னா 50% தான் நம்ம பாத்துக்கணும். ஸோ 50% ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படிதான். ஓகே, 50%க்கு மேல எந்த ரீஜியன்ல வந்து உனக்கு வந்து 50%க்கு மேல இருந்துச்சோ அப்பனா உனக்கு வந்து இந்த அந்த ரீஜியன்ல வந்து எனக்கு அந்த ரீஜியன் சி சைஸ்க்கு வந்து என்ன சாயில் கொடுத்துருக்காங்களோ அதுதான். இப்போ சப்போஸ் இப்போ வந்து இந்த இங்க வந்து 71க்கு பதில் இங்க மேல வந்து 71 வந்துருதுன்னு வச்சுக்கோ. இந்த கோர்ஸ் இருக்குல்ல, இந்த 4.75க்கு மேல இருந்தா நீ என்னது கிராவல் அப்படின்னு போட்டு கோசர் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி போட்டலாம். இங்க வந்து எங்க இருக்கு அப்படின்னா பிட்வீன் 4.75க்கும் 75க்கும் இடையில இருக்கு. சோ அப்போ இது வந்து சாண்ட். ஓகே, சோ அப்ப சாண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 50% மேல வந்து இருக்குது அந்த ரீஜியன்ல, அதனால சாண்ட்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த டியூவல் சிம்பிள் தான் நம்ம போடுவோம் இல்லையா. சோ அப்ப இதுல நம்ம பார்க்க சொன்ன என்னதுன்னா இந்த ஃபைன் பார்ட்டிகல் வந்து 12%க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்னது கிளே ஆர் என்னது சில்ட் அப்படின்னு போடுவோம். ஓகே, அப்போ இது வந்து என்னதுன்னா சாயில் வந்து என்னதுன்னா கிளேயி சாண்ட். ஓகே, கிளேயி சாண்ட் இங்க வந்து 12%க்கு மேல இருக்கு, அப்போ கிளே. சோ அப்போ கிளேயும் இங்க வந்து சாண்ட் இருக்குது இந்த இதுல. அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா கிளேயி சாண்ட், that is SC இப்படி கொடுத்துருப்பான் ஆப்ஷன். ஓகே, சோ நீங்க இந்த இது எழுதலாம் தெரியல, கிராவல்னா ஜீன்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சில்ட்னா எம், ஓகே, சாண்ட்னா எஸ். ஓகே, சோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிளேனா சி. சோ எதுக்காண்டி நம்ம இந்த இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த சீவுக்கு தான். சோ ஃபர்ஸ்ட் நீ இதே போட்டுடலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த டயக்ராம் போட்டனா ஈஸியா தெரியும். 12%க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து எனக்கு சாண்ட் இருக்கு அப்படின்னா சாண்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்போ வித் என்னது ஃபைன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது வேணா பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்கப்பா. அந்த சாண்டி சாயில் என்னதுன்னா இந்த 4.75க்கும் 75 மைக்ரானுக்கும் இடையில உள்ளதுன்னா மோர் தென் 50%. therefore it is classified as sandy soil. then அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா the fine below 75 micron 12% இல்லையா. so 12% that is sand with fines இருக்கும். அதாவது இது வந்து நீ ஈஸியா எழுதி வச்சுக்கலாம். இது எழுதிட்டீங்கன்னா அந்த ஷார்ட் கட் நான் சொல்றேன், அந்த இது மட்டும் நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சோ அந்த இது எழுதி போடுறேன், அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டியூவல் சிம்பிள் எதுக்கு போடணும், சிம்பிள் ஒரு இதுக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 50% வந்து நமக்கு வந்து இது கிராவல். இப்ப கோர்ஸ் கிரைன் சாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோர்ஸ் கிரைன் சாயில், கோர்ஸ் கிரைன் சாயில வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராவல் சாண்ட்னு வைக்கலாம். ஓகே, கிராவல் சாண்ட். ஓகே, சோ இப்ப இந்த கிராவல் சாண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 4.75 mmல இருந்து 80 mm. ஓகே, சோ which is see more than 50% இருக்கும், more than 50% இருக்கும் இந்த சீப்ல. ஓகே, அதே மாதிரி சாண்ட் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல சாண்டுக்கு 4.7
4.75 இருந்து 4.5 இருந்து தென் 75 மைக்ரான். ஓகே, சோ இதுவரை இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் அந்த 4.75 இருந்து இது 4.75 மைக்ரான்ல இருந்து நமக்கு மோர் தென் 50% இருந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம இந்த கேஸ் பார்த்தோம்ல அப்படின்னா அதை நீங்க சாண்டுன்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, சோ அடுத்து வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிராவல் இருக்கு அப்படின்னா சோ கிராவல்ல வந்து 3 தான் போடலாம். ஓகே, சோ கிராவல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஃபைன் கண்டென்ட் வந்து லெஸ் தென் 5%. ஃபைன் கண்டென்ட் is less than 5%. 5% இருந்துச்சு அப்படின்னா இஸ் கிளீன் கிராவல். கிளீன் கிராவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, சோ செகண்ட் ஒன் வந்து ஃபைன் வந்து ஃபைன் கண்டென்ட் வந்து 5 to 12%. 5 to 12% இருந்துச்சு அப்படின்னா டியூயல் சிம்பிள் வந்து போடும். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா இதே ஃபைன் கண்டென்ட் வந்து 12% மேல இருந்துச்சு அப்படின்னா 12% மேல இருந்துச்சு அப்படின்னா கிராவல் வித் ஃபைன். கிராவல் வித் ஃபைன் இத பாத்தீங்க அப்படின்னா அந்த இப்ப நம்ம ப்ரீவியஸா ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல அதுக்கு நம்ம போட்டது வந்து உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி சாண்ட். சோ சாண்டுக்கு இதே மாதிரி எழுதிக்கோங்க. சாண்டுக்கு வந்து 2 தான். ஓகே, ஒண்ணு வந்து என்னது அப்படின்னா ஃபைன் கண்டென்ட் is less than 5%. Less than 5%. That is clean sand. Clean sand. Sand. Okay, sand மட்டும் நீ மென்ஷன் பண்ணா போதும். அடுத்து வந்து என்னதுன்னா மோர் தென் 12% இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்க சாண்ட் வித் ஃபைன். சாண்ட் வித் ஃபைன். இந்த ஃபைன் நான் சொல்றது எது அப்படின்னா அந்த கிளே பார்ட்டிகல்ஸ். ஓகே, அந்த ஃபைன் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன்ல இந்த தேர்ட் கேட்டகரி இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை எடுத்து பாருங்க. சோ அதுல வந்து என்னதுன்னா 4.75 அதுக்கப்புறம் வந்து என்னது 75 மைக்ரான். சோ இது கீழே நமக்கு வந்து 27% இருந்துச்சு இல்லையா. சோ அப்ப வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபைன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த 75 மைக்ரானுக்கு கீழே உள்ளது அந்த ஃபைன் கண்டென்ட். ஓகே, சோ 75% கீழே வந்து நமக்கு எவ்வளவு இருக்குது 27, which is more than 12%. அப்போ நம்ம என்ன எழுதிப்போம் சாண்ட் வித் ஃபைன் இல்லையா. நம்ம அதுல எப்படி எழுதினோம் எஸ் சி. சிங்கிறது ஃபைன் கிளே பார்ட்டிகல்ஸ். ஓகே, சோ அதான் அந்த இதுல உள்ளது. சப்போஸ் இதுல கிராவலுக்கு நீங்க வந்து அது வந்து டியூயல் சிம்பிளுக்கு வந்து என்னதுன்னா சில நேரத்துக்கு வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா டியூயல் சிம்பிள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கிராவல்ல கொஞ்சம் இருக்கும் அப்புறம் சாண்ட்ல கொஞ்சம் இருக்கும். ஓகே, கீழே இருக்காது. சோ அப்போ வந்து ஜி எஸ் எஸ் ஜி அப்படின்னு போடுவீங்க. அதுதான் அந்த டியூயல் சிம்பிள். ஓகே, சோ இந்த இதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, சோ மோர் தென் 12% இருக்கணும் இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ். அப்போ சப்போஸ் இந்த இதுல வந்து என்னதுன்னா மோர் தென் 12% இல்ல அப்படின்னா என்னது நீ வந்து சாண்டுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணணும். ஓகே, சோ அதாவது என்ன அப்படின்னா இதுல வந்து அடுத்து நீங்க வெல் கிரேடட் அது எல்லாமே வரும். ஓகே, அந்த டியூயல் சிம்பிள் நீங்க போடுச்சுங்க வெல் கிரேடடா இருந்துச்சு அப்படின்னா சியும் சிசியும் கண்டுபிடிங்க. ஓகே, சோ சியு வந்து எப்பவுமே வந்து எவ்வளவு இருக்கணும் அதாவது 4 இல்லையா 4ம் 6ம். ஓகே, சியு சிசி வந்து என்னது 1 to 3. சோ இருந்தா வெல் கிரேடட். அப்போ இப்ப கிராவலா இருக்கு அப்படின்னா வெல் கிரேடட் அப்படின்னா டபிள்யூஜி. ஓகே, சோ சாண்ட் அப்படின்னா டபிள்யூஎஸ். சோ ஜிடபிள்யூ சாரி ஜிடபிள்யூ அப்படின்னு நீங்க போடணும். ஓகே, அதாவது சிசி வேல்யூ வந்து 1 to 3 இருக்கணும். ஓகே, அதே மாதிரி சியு வந்து என்னதுன்னா சாண்ட்னா லெஸ் தென் 4 அதுக்கப்புறம் என்னது 6 அதாவது 6குள்ள இருக்கணும். நமக்கு வந்து 1 அப்படிலாம் வந்துச்சுன்னா புவர்லி கிரேடட். ஓகே, சோ இது வந்து வெல் கிரேடட் தட் இஸ் டபிள்யூ. இங்க வந்து என்னதுன்னா இதுவும் வந்து நமக்கு வந்து என்னது அந்த ரேஞ்ச்ல வந்துச்சுன்னா இந்த ரெண்டும் வெல் கிரேடட் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப கிராவல் இருந்துச்சு அப்படின்னா ஜி டபிள்யூ. ஜிங்கிறது கிராவல்.
ஓகே. இதுவே சாண்ட் இருந்துச்சு அப்படின்னா வெல் கிரேடட் சாண்ட், தட் இஸ் SW. இதே புவர்லி கிரேடட் அப்படின்னா GP. ஓகே. சரி. ஸோ அந்த சாயில் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகுறது ஒவ்வொரு இதுக்கும் லேக், ரிவர், ஓகே. ஸோ விண்ட்னால வர்றது எயோலின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லேக் அப்படின்னா அலுவியல் சாயில். ஸோ அதெல்லாமே சில இதுல கேட்டிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த டேர்ம்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், யாரும் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்ப்போம். A fine grain is enough. A fine grain soil, a fine grain soil is found to be plastic in the water content range of 26 to 48. 26 to 48%. 26 to 48%. Full stop. As per Indian Standard Classification System, as per Indian Standard Classification System, the soil is classified as dash. The soil is classified as dash. So திரும்ப சொல்றேன். A fine grained soil is found to be plastic in the water content range 26 to 48%. As per Indian Standard Classification System, the soil is classified as என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து இந்த பிளாஸ்டிக்ல இருக்கிற சமயம் 26 to 48. அப்போ வந்து அது என்னதுன்னு கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னதுன்னா CL, கேபிட்டல் C, கேபிட்டல் L, CL. செகண்ட் ஆப்ஷன் CH, CH. தேர்ட் ஒன் CL hyphen ML, CL. ரெண்டு இது. ஓகே. CL ML, third option. Then fourth one is CI, CI. ஓகே. சோ இந்த இதுக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஜஸ்ட் இதுக்கு ஒரு க்ளூ சொல்றேன். அந்த பிளாஸ்டிசிட்டி சார்ட்ல இருந்து டைரக்டா எடுத்துடலாம். பிளாஸ்டிசிட்டி சார்ட் இருக்குல்ல, சோ பாருங்க கொடுத்துருக்கிறது வந்து அது என்ன லிமிட்னு முதல்ல கண்டுபிடிங்க. அது லிக்விட் லிமிட்டா, அந்த பிளாஸ்டிக் லிமிட்டா, என்ன ஏதுன்னு அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அதுல வந்து எது லிக்விட் லிமிட், அந்த லிமிட்டை கண்டுபிடிங்க. லிமிட் அப்படிங்கிறது வாட்டர் கண்டென்ட் தான். ஓகே. சோ அந்த வாட்டர் கண்டென்ட் ரேஞ்ச், அந்த 2 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. சோ அதை வச்சு இது வந்து என்ன டைப் ஆஃப் சாயில் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே. என்ன டைப் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம்.
கண்டுபிடிச்சீங்களா? தெரியுது. அது அந்த பிளாஸ்டிக் சார்ட்ல இருந்து டைரக்டா எடுத்துட வேண்டியதான். எந்த ரேஞ்ச்ல இருக்குன்னு பாருங்க. பிளாஸ்டிக் சார்ட் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம்ல, அதுலதான் அந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, 26 and 38. தட் இஸ் சம் லிமிட் இல்லையா, வாட்டர் கண்டென்ட் தான். சோ அந்த ரேஞ்ச் வந்து என்னதுன்னா 26 to 48 இல்லையா. சோ இதை போட்டு ரொம்ப குழம்பிட்டுலாம் இருக்காது. ஓகே, ரேஞ்ச் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20. நமக்கு வந்து அந்த இதுல அந்த லிமிட் வந்து எவ்வளவுனா 35ல இருந்து 50 இல்லையா, 50 45. ஓகே 50. சோ நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இங்க வந்து 26ல இருந்து 26ல இருந்து 48 வர இல்லையா. சோ 40 48 48 வர. சோ மேக்ஸிமம் இங்க வர வந்துரும் இல்லையா. சோ இது அவ்வளவுதான். மேக்ஸிமம் வந்து போர்ஷன் வந்து எதுல இருக்குது, இந்த இன்டர்மீடியட்ல தான் இருக்குது இல்லையா. சோ அப்ப இன்டர்மீடியட் கம்ப்ரசிபிள் சாயில். ஓகே, தட் இஸ் CI. இன்டர்மீடியட் கம்ப்ரசிபிள் சாயில். நீங்க அந்த ரேஞ்ச் படிச்சிருப்பீங்கல்லப்பா, 35ல இருந்து 50 வரை இருந்தா இன்டர்மீடியட் கம்ப்ரசிபிள் சாயில். ஓகே, சோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கனால, CH அந்த மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம இதை எடுத்துக்கிறோம். சப்போஸ் வேற ஏதாவது டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், A லைனுக்கு அபோவா பிலோவான்னு பார்த்து நீங்க கண்டுபிடிச்சோம். இங்க அந்த டேட்டாஸ் எதுவுமே இல்லை இல்லையா. சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு பாருங்க. ஆப்ஷன்ஸ்ல இருந்து என்னது, நமக்கு வந்து CI அதே மாதிரி CH அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோ அந்த ரேஞ்ச பாத்துக்கோங்க. சோ நமக்கு இருக்கிறது வந்து என்னதுன்னா 35 to 50 வரை தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. சோ 50க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா லிக்யூடு, அதே மாதிரி ஹைலி கம்ப்ரசிபிள் இல்லையா. தென் இது கம்மியா இருந்தா லோ கம்ப்ரசிபிள், இது வந்து இன்டர்மீடியட் கம்ப்ரசிபிள் இல்லையா, CI. சோ அதுதான் நம்ம CI அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்கோம். ஓகே, சோ CI தான் இதுக்கு ஆன்சர். டைரக்டா பாத்துடலாம், 2 மார்க் கேட்டுருக்காங்க, ஒண்ணுமே இல்லை இல்லையா. இந்த வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கணும்பா, இந்த 35 to 50. ஓகே, சோ அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா லோ கம்ப்ரசிபிள், இதுல இருந்துச்சு அப்படின்னா என்னது, ஹைல இருந்துச்சு அப்படின்னா CI. சோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் இது பண்ணிட்டு நிறைய தடவை இந்த இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த A லைனோட ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, A லைனோட ஈக்குவேஷன்ஸ் தட் இஸ் 0.73 WL minus 20. Yes, அந்த ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா, இந்த காம்பாக்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே, அந்த கிராஃப் இருக்கு, அந்த கிராஃப் வச்சுதான் ஆல்மோஸ்ட் அப்படியே சமம் கேட்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிராஃப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஒண்ணு வந்து என்னதுன்னா ஆப்டிமம் மார்ஷல் கண்டென்ட் ஜென்ரலா உள்ளது இல்லையா. சோ நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் வந்து நம்ம பண்றோம் இல்லையா. சோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க, this is dry density. ஓகே, அதே மாதிரி இதுல நான் நிறைய சொல்றேன், நீங்க பக்கத்துல அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் இல்லையா. சோ இங்க வாட்டர் கண்டென்ட். சோ நான் வாட்டர் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னது, வாட்டர் கண்டென்ட் வந்து நான் ஆட் பண்ண என்னோட டென்சிட்டி வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. சோ பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா இட் வில் பி டிக்ரீஸ்ட். ஓகே, சோ அப்ப இததான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்றேன், ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட். ஓகே, சோ ஆப்டிமம்
வாட்டர் கண்டென்ட். ஸோ இந்த ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் இதுல வந்து எனக்கு 8% 10% whichever it is. Then the optimum moisture content க்கு corresponding value தான் நமக்கு maximum dry density. Dry density. So optimum water content. Yeah. Then இப்போ இதுல வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம பண்றோம். ஸோ எத்தனை லேயரா இதுல போடுவோம்? 3 லேயர்ஸ் இல்லையா? ஸோ அந்த வெயிட் எல்லாமே வந்து அந்த ஹைட் ஆஃப் ஃபால் வெயிட் அது எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. தென் அந்த ஆப்டிமம் வேல்யூக்கு வந்து நமக்கு எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே. தென் இதுல வந்து என்னதுன்னா இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர், இன்னொன்று மாடிஃபைடு ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட். ஸோ மாடிஃபைடு ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற சமயம் இப்போ இது ரெண்டுக்குமே சேர்த்து தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ this is dry density. Water content. Yeah, so water content. So first வந்து என்னது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் வந்து நான் பண்றேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து எனக்கு கிராஃப் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் நான் பண்ண சொல்லி எனக்கு கிடைக்கும். Yeah, this is standard Proctor compaction test. Standard Proctor compaction test. இது வந்து எப்படின்னா modified Proctor compaction test. So இதுல என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா இந்த ரெண்டு இதுக்கு வந்து எது வந்து நமக்கு வந்து ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா கிடைக்கும் கேட்பாங்க. எதுக்கு ஜாஸ்தியா இருக்கும்? இங்கதான் வாட்டர் கண்டென்ட் இப்படிதான் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க வச்சு கொடுப்பேன் 2 2 4 6 8 10 12. ஓகே. சோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இதுக்கும் நான் எடுக்கிறேன் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட். எவ்வளவு வருது? 4 வருது இல்லையா? சோ இங்க நான் எடுக்கிற சமயம் எனக்கு எவ்வளவு வருது? 9 வருது இல்லையா? அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டருக்கு தான் வந்து ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. இது வந்து ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் when compared to modified Proctor compaction. Modified Proctor compaction test means என்னது 5 layers நம்ம இது பண்ணுவோம். தென் அந்த height of fall weight வந்து என்னது டிஃபர் ஆகும். அதுதான் modified Proctor compaction. சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே. தென் அதே மாதிரி இதுல வந்து என்னது இந்த OMC வச்சு கேட்பாங்க. சோ இந்த OMC வந்து என்ன அப்படின்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட். சோ எதுக்கு வந்து கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர். இது லெபார்டரி டெஸ்ட் நம்ம பண்ணச்சமே நம்ம இந்த மாதிரி நமக்கு கிராஃப் கிடைக்கும். ஓகே. சோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே. சோ இப்போ வந்து என்னன்னா ஓஎம்சியை பொறுத்தவரையில ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பாக்ஷனுக்கு தான் என்னது இருக்குது ஜாஸ்தியா இருக்குது இல்லையா? ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் தான் ஜாஸ்தி. மாடிஃபைட் ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் MPC. ஓகே. இல்லாட்டி MP அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ MPனே நம்ம வச்சுக்கோம். ஓகே. சோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் மாடிஃபைட் ப்ராக்டர். OMCயை பொறுத்தவரையில ஸ்டாண்டர்ட் ப்ராக்டருக்கு தான் வந்து என்னது கம்மி இல்லையா? ஜாஸ்தி. ஓகே. தென் அதுக்கப்புறம் டென்சிட்டியை பொறுத்தவரையில எப்படின்னு பாரு. டென்சிட்டி. சோ டென்சிட்டியை பொறுத்தவரையில எதுக்கு ஜாஸ்தியா இருக்குது? மாடிஃபைடுக்கு தான் ஜாஸ்தி இல்லையா? இப்ப இங்க இருந்து போடுங்களேன். இது வந்து 2 4 6 8 10 12. அப்போ இங்க வந்து எவ்வளவு கிடைக்குது? மாடிஃபைடுக்கு வந்து 12 கிடைக்குது. இங்க வந்து எவ்வளவு? 6 இருக்குது இல்லையா? அப்போ வந்து டென்சிட்டியை பொறுத்தவரையில ஆப்டிமம் வேல்யூ வந்து எதுக்கு ஜாஸ்தியா இருக்கும்? MPக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். சோ இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே. சோ அவங்க வந்து அந்த நொட்டேஷன் வேணா மாத்திருப்பாங்க, இந்த லெட்டர்ஸ் வேணா மாத்திருப்பாங்க. நீ வந்து இந்த கிராஃப் உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து டென்சிட்டி, இன்னொன்னு வந்து சோ இத சில நேரத்துக்கு வந்து என்னதுன்னா OMCன்னு கொடுத்துருக்காங்களா, இதுல வந்து ஆப்டிமம் டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்டிமம் டென்சிட்டி OD அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஓகே. சோ அப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட்டை பொறுத்தவரையில ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் தான் வந்து என்னது ஜாஸ்தி. தென் அதே மாதிரி டென்சிட்டியை பொறுத்தவரையில
மாடிஃபைட் ப்ராப்டர் காம்பாக்ஷன் இதுதான் வந்து எனக்கு ஜாஸ்தி. சோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இது வந்து டென்சிட்டி வாட்டர் கண்டென்ட். இன்னும் நெக்ஸ்ட் ஒரு கிராஃப் இருக்கு, அது வந்து எனர்ஜி. சோ எனர்ஜியை பொறுத்து இருக்கு. சோ எனர்ஜில வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராப்டருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைட் எனர்ஜி இருக்கும். இங்க வந்து என்னதுன்னா மாடிஃபைடுக்கு வந்து என்னதுன்னா ஹெவி எனர்ஜி. சோ அந்த ஒரு ரேஷியோ ஒண்ணு கேட்பாங்க. சோ இது டிரா பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது ரேஷியோ எதுக்கு நான் சொல்றேன். சோ இதை டிரா பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கிராஃப் போலாமா? நெக்ஸ்ட் கிராஃப் போலாமாப்பா? ஓகே, ரைட். சரி, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கிராஃப் இருக்குது. ஓகே, அதாவது ஹை எனர்ஜி, சோ ஆப்டிமம் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக வாட் இஸ் த எனர்ஜி எஃபெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக, ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா மேக்சிமம் எனர்ஜி டென்சிட்டி. சோ இப்ப இந்த ரோட் ஒர்க்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது, ரோடு ஒர்க்ல வந்து தார் ரோடு போடுச்சுமே என்ன பண்ணுவாங்க, ரோலர் வச்சு என்ன பண்ணுவாங்க, காம்பாக்ட் பண்ணுவாங்க இல்லையா? சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அந்த ரோலர்ல வந்து அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? சோ தட் இஸ் அந்த ஆப்டிமம் வாட்டர். நிறைய நம்ம வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணினோம் என்ன ஆயிரும், அந்த அளவுக்கு வந்து என்ன இருக்காது, மேக்சிமம் டென்சிட்டி வராது, கொல கொலன்னு ஆயிரும் இல்லையா? ஒரு மாதிரி சகதி மாதிரி நமக்கு ஸ்லரி மாதிரி ஆயிரும் இல்லையா? சோ அதனால வந்து என்னன்னா ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும். சோ அவங்க அதெல்லாம் பார்த்து பண்ண மாட்டாங்க. ஓகே, சோ நம்ம வந்து என்னதுன்னா அந்த ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் இருந்தாதான் நமக்கு மேக்ஸிமம் டென்சிட்டி வந்து கிடைக்கும். இல்லாட்டி எந்த என்ன ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து வந்து என்னன்னா இந்த ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தேன், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பேக்டிவ் எஃபர்ட் ஓகே, காம்பேக்டிவ் எஃபர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சோ இப்போ வந்து என்னதுன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறது, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்க்கு வந்து நான் எடுக்கிறேன். ஓகே, சோ அந்த எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஒரு காம்பேக்டிவ் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்க்கு நான் டிரா பண்றேன். ஓகே, ஸ்டாண்டர்ட் ப்ராப்டர்ல நான் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் இருக்குள்ளது. ஓகே, சோ அப்ப இதுக்கு எனக்கு கரஸ்பாண்டிங் கிடைக்கிறது வந்து என்னதான் இருக்கும், இது ஒரு ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லையா? சோ ஆப்டிமம் மாய்ஸ்சர் OMC1 அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டாவது ஒரு இதுக்கு வந்து எனக்கு வந்து எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் எனர்ஜி தான். ஓகே, சோ லெஸ் எனர்ஜி. தென் நான் இதுக்கு வந்து இன்னொரு இதுக்கு நான் இது பண்றேன், ஹெவி எனர்ஜி ஒன்று கொடுக்குறேன். சோ ஹெவி எனர்ஜி மீன்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட் ப்ராப்டர் தான். ஓகே, சோ ஹெவி எனர்ஜி கொடுக்க சமயம் இங்க வந்து என்னதுன்னா ஹெவி எனர்ஜி. சோ இங்க வந்து என்னதுன்னா எனக்கு OMC2. ஓகே, சோ இப்போ இந்த ரெண்டு ஹையர் எனர்ஜி நான் கொடுக்குறேன், இங்க வந்து லெஸ் எனர்ஜி கொடுக்குறேன். அப்போ ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து என்ன ஆகுது, ஹெவியா எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து என்ன ஆகுது, டிகிரீஸ் ஆகும். ஓகே, சோ அப்போ வந்து என்னதுன்னா நமக்கு வந்து இந்த ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து என்னதுன்னா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம காம்பேட்டிவ் எஃபெக்ட வந்து என்ன பண்ணணும், கம்மியா கொடுத்தாதான் வந்து என்ன இருக்கும், நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இதை வச்சியும் கேட்டிருப்பாங்க. ஓகே, காம்பேக்டிவ் எஃபெக்ட். காம்பேரிட்டிவ் எஃபர்ட்னா ஒண்ணு இல்ல, நம்ம வந்து அந்த ரோலர் வச்சு நம்ம குடுக்குறோம்ல அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இங்க வந்து நீங்க லேப்ல பண்ணச்சுமே என்ன பண்ணுவீங்க, அந்த வெயிட் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த சாயில்ல போடுவீங்கல்ல. சோ 25 ப்ளோஸ் நம்ம ஒரு ஈச் லேயர் 3 லேயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவீங்க இல்லையா ஸ்டாண்டர்ட் ப்ராப்டர். சோ அது ஈச் லேயருக்கு வந்து நம்ம என்ன 25 ப்ளோஸ் கொடுக்குறோம்ல அதுதான். ஓகே, சோ காம்பேக்டிவ் எஃபர்ட். சோ ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே,
நீ வந்து காம்பாக்டிவ் ஓவரா நீ காம்பாக்ட் பண்ண அப்படின்னா காம்பாக்டிவ் எஃபர்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஓஎம்சி வந்து என்ன ஆயிடும் டிக்ரீஸ் ஆயிடும். ஓகே ஓஎம்சி வந்து என்ன ஆயிரும் டிக்ரீஸ் ஆயிரும். ஓகே சோ இது ஒண்ணு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து என்னது அப்படின்னா 2 எனர்ஜி சொன்னேன் இல்லையா. சோ அந்த எனர்ஜி வந்து என்னது ஒண்ணு வந்து ஹெவி எனர்ஜி, இன்னொன்னு வந்து என்னதுன்னா லைட் எனர்ஜி. சோ ஹெவி எனர்ஜி லைட் எனர்ஜி அப்படிங்கச்சுமே என்னதுன்னா தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர், இன்னொன்னு வந்து என்னது மாடிஃபைடு ப்ராக்டர் இல்லையா. சோ இந்த ப்ராக்டர் டெஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 2 எனர்ஜியும் வந்து வச்சு ஒரு ரேஷியோ கேட்பாங்க. ஓகே சோ அந்த எனர்ஜிக்கு வந்து என்னன்னா அந்த ரேஷியோ வந்து 5. சோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இது மாடிஃபைடு ப்ராக்டர், இன்னொன்னு வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர். சோ இந்த இதுல எழுதிக்கோங்க 4.9 into 45 into 25 into 5 25 into 5 divided by 2.6 into 30.5 25 into 3. ஸோ இதை நீங்க இது பண்ணீங்கன்னா 5 வரும் இந்த ரேஷியோ. ஓகே காம்பாக்டிவ் எனர்ஜி ரேஷியோ. ஓகே ஸோ இதுல வந்து என்னதுன்னா இந்த 4.9 ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிருக்கோம்ல இது வந்து வெயிட். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னதுன்னா வெயிட். ஸோ செகண்ட் டேர்ம் வந்து என்னது அப்படின்னா ஹைட் ஆஃப் ஃபால். ஹைட் ஆஃப் ஃபால் இதை வச்சுதான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்டும் மாடிஃபைடு ப்ராக்டர் டெஸ்டும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கிளாசிஃபை பண்றதை இந்த ஹைட் வெயிட் வச்சுக்கலாம். ஓகே தென் அதுக்கப்புறம் அந்த லேயர். அடுத்து வந்து 25 அப்படிங்கிறது என்னது நம்பர் ஆஃப் ப்ளோஸ். நம்பர் ஆஃப் ப்ளோஸ். ஓகே இந்த 5 அப்படிங்கிறது லேயர். 3ங்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ராக்டருக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க 3 லேயர்ஸ் கொடுப்பீங்க. அதே மாதிரி என்னது மாடிஃபைடுக்கு வந்து 5 லேயர்ஸ். ஓகே சோ ரெண்டுக்குமே ப்ளோஸ் வந்து 25 ப்ளோஸ் தான். ஓகே சோ இதை வந்து வச்சு நம்ம அந்த ரேஷியோ வந்து அந்த எனர்ஜி ரேஷியோ கேட்பாங்க தட் இஸ் 5. சோ அப்போ வந்து என்னது அப்படின்னா ஒரு காம்பாக்ஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு காம்பாக்ஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே சோ ஃபர்ஸ்ட் இது. அடுத்து வந்து என்னது அப்படின்னா அப்போ டென்சிட்டி என்ன ஆயிரும் டென்சிட்டி தட் இஸ் காமா டி. காமா டி என்ன ஆகும் டி மேக்சிமமா கிடைக்கும் இல்லையா. காமா டி வந்து மேக்சிமம். சோ அதாவது அதே மாதிரி அந்த கர்வ் வந்து என்னது லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே ஷிஃப்டட் டு லெஃப்ட். கர்வ் நம்ம அந்த ப்ரீவியஸ் கிராஃப்ல உள்ளது. ஓகே சோ இங்க இருந்துச்சு அப்புறம் இன்னொரு இங்க இருந்துச்சுல. சோ லெஃப்ட் போர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெஸ்ஸா கொடுத்தாச்சுமே எனக்கு ஒரு ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துச்சு. லாஸ்ட் நான் இங்க வந்து ஹெவியா நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட கர்வ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுது. ஓகே ஷிஃப்ட் ஆகி லெஃப்ட் அப்பர்ல ஷிஃப்ட் ஆகி ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து எனக்கு குறைஞ்சிருது. ஓகே சோ அதுதான். சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இல்லையா. சோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் இல்லையா. சோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட் இல்லையா. சோ இதுல வந்து என்னதுன்னா ஒரு 3 ப்ரெஷர் இருக்குது இல்லையா. சோ 3 ப்ரெஷர் அப்படின்னு வச்சோமே எதெல்லாம் ஒண்ணு வந்து என்னது எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து என்னது டோட்டல் ப்ரெஷர் தட் இஸ் சிக்மா
dash total pressure வந்து sigma, then pore water pressure or neutral pressure இல்லையா, pore water pressure, that is u. Okay, so total pressure is equal to sigma dash minus u. Okay, so what is இப்போ இந்த effective stress வந்து என்னது அப்படின்னா total stress அப்படிங்கிறது இது soil medium. Okay, so the soil mediumல இருக்கிற total stress அது வந்து above the water table இருக்கட்டும், below the water table இருக்கட்டும், so டோட்டலா இருக்கிறது தான் வந்து என்னது நமக்கு total stress. So what is pore water pressure அப்படின்னா only due to water. ஸோ வாட்டர்னால நமக்கு ஏற்படுற ப்ரெஷர் தான் நம்ம pore water pressure சொல்றோம். ஸோ அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா காமா டபிள்யூ இன்ட்டு ஹைட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க இல்லையா, அதாவது வாட்டர் இருக்கிற ரீஜன் மட்டும்தான் நீங்க எடுப்பீங்க. ஸோ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 9.81, தென் ஹைட் ஆஃப் வாட்டர், வாட்டர் எங்க இருக்குதோ அது மட்டும் தான் நம்ம எடுப்போம். தென் அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இப்ப ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா சோ இப்படி இருக்குது இல்லையா, சோ இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும் இந்த பார்ட்டிகளுக்கு இடையில. ஓகே, சோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டைரக்டா வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சோ அதனாலதான் நம்ம இந்த இதை யூஸ் பண்றோம். ஓகே, சோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த ஒவ்வொரு ரெண்டு இதுக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல நமக்கு வர்றது. இது ஒரு பார்ட்டிகல், இது ஒரு பார்ட்டிகல், இது ரெண்டும் கான்டாக்ட் ஆகுற இடம் இதுதான். சோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது பாத்தியா, தட் இஸ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஓகே, டோட்டல் அப்படிங்கிறது ஃபுல்லா இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த வாட்டர்னாலதான் ஃபுல்லாவே ஆகுது அப்படின்னா இந்த வாட்டர் ப்ரெஷரை வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், எஃபெக்டிவ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கிடைச்சிடும். அதனாலதான் அந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்மா டேஷ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா மைனஸ் யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ இதை வச்சுதான் நீ அடுத்து நம்ம பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து என்னதுன்னா ஒரு வாட்டர் டேபிள் இருக்குது அப்படின்னா சோ இந்த நியூட்ரல் ப்ரெஷர் அப்படி இருக்கு அப்படின்னா நியூட்ரல் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னதுன்னா யூ இல்லையா. சோ அப்போ வந்து வாட்டர் டேபிள், வாட்டர் வந்து இங்க இருக்கு, அப்போ வந்து என்னது அதான் அந்த டேர்ம் இதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ரசிவ் வந்து எப்படி இருக்குன்னா பிலோ த வாட்டர் டேபிள் இருக்கும், டென்சைல் வந்து அபோவ் த வாட்டர் டேபிள் இருக்கும். சோ இங்க வந்து என்னதுன்னா கம்ப்ரசிவ் ஆக்ட் ஆகும், இங்க வந்து என்னதுன்னா டென்சைல் ஆக்ட் ஆகும். ஓகே, சோ இது வந்து போர் வாட்டர் ப்ரெஷர். in pore water pressure or neutral pressure எப்பவுமே இருக்காது. ஓகே, சோ இதுல ஒரு ப்ராப்ளம் எழுதிக்கோங்க, அப்போ நம்ம இதுல பாக்குறோம். ஓகே, சோ ஒரு ப்ராப்ளம் பாருங்க. For the soil strata shown in figure, okay, the water table, okay, so எழுதிக்கோ, the water table is lowered by the water table is lowered by drainage by 2 meter by 2 meter by 2 meter
2 meter, and it's a top 2 meter thick, top 2 meter thick silty sand stratum, silty sand stratum remains saturated by remains saturated by capillary action even after lowering the after lowering after lowering of water table, comma, the increase in effective vertical pressure, the increase in effective vertical pressure in kilopascal at mid height of clay layer will be at mid height of clay layer will be what? Okay, so என்னன்னு கேட்டுருக்காங்க. சோ இந்த ப்ராப்ளத்துல இருந்து என்னன்னா உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? சோ ப்ராப்ளம் பார்க்கதான் பெருசா இருக்கும், ஆனா இதுல ஒண்ணுமே கிடையாது. டியூ டு கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அதாவது என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு டிரைனேஜ் இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, டிரைனேஜ் இதுக்காண்டி லோவர் பண்ணிருக்காங்க. வாட்டர் டேபிள் வந்து என்னதுன்னா லோவர் ஆயிட்டு 2 மீட்டர். ஓகே, இந்த டாப் 2 மீட்டர் திக் வந்து சில்டி சாண்ட் ஸ்ட்ரேட்டம் ரிமைன்ஸ் சேச்சுரேட்டட் பை கேபிலரி ஆக்ஷன். சோ இந்த டாப் இது வந்து என்னதுன்னா இந்த டிரைனேஜ்னால நம்ம ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் வந்து நமக்கு இங்க இருக்குது. ஓகே, ஒரிஜினலா இருக்கிற வாட்டர் டேபிள். சோ இந்த டிரைனேஜ்னால வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து கீழே வந்து இறங்கி இருக்கு. ஓகே, அந்த டாப் வந்து என்னதுன்னா இந்த சில்டி சாண்ட்ல டாப் வந்து 2 மீட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்குது அந்த ப்ராப்ளத்துல கொடுத்துருக்குது. ஓகே, சோ இது வந்து டிரைனேஜ்னால நமக்கு வந்து கேபிலரி ஆக்ஷன்னால இங்க வந்து வாட்டர் வெளியே வருது இல்லையா? சோ அப்ப வந்து இந்த இடத்துல சேச்சுரேட்டடா இருக்குது அது. ஓகே, இது வந்து சில்டி சாண்ட் தான் இந்த டாப் மேல இருக்கிறது. சோ இப்போ டிரைனேஜ் பர்பஸ்னால இப்போ வந்து என்னோட வாட்டர் டேபிள் வந்து எங்க வந்துருது, இங்க வந்துருது டியூ டு கேபிலரி ஆக்ஷன். சோ இப்போ கேபிலரி ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ப்ரெஷர் அந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்கும், அந்த டாப் இதுக்கு வந்து என்ன இருக்கும், நெகட்டிவ்ல வரும் இல்லையா? இதை போட்டு அது செய்யணும் அப்படிலாம் ஒண்ணுமே யோசிக்காதீங்க. கேபிலாரிட்டி வந்துட்டு அப்படின்னாலே என்ன இருக்கும், இங்க வந்து இந்த நெகட்டிவ்ல வரும் இல்லையா? சோ நெகட்டிவ்ல நமக்கு வருஷமே ஒன்லி வந்து இந்த சேச்சுரேட்டடா தான் இருக்கும். அப்போ என்னது நமக்கு வந்து இந்த போர் ப்ரெஷர் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா போதும். அதுதான் வந்து என்னது இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். ஓகே, சோ இந்த மாதிரி கேபிலாரிட்டினால உனக்கு ரைஸ் ஆகுது, வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு உனக்கு ரைஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல சேச்சுரேட்டட் சாண்ட் வச்சு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சேச்சுரேட்டட் சாண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எங்க இருக்கும், ரைட் சைட்ல வந்து உனக்கு டயக்ராம் வரும், ப்ரெஷர் டயக்ராம். சோ இங்க வந்து என்னதுன்னா அந்த நெகட்டிவ் அந்த போர் ப்ரெஷர்னாலதான் நமக்கு நடக்குது. ஓகே, சோ அதனால வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த டேபிள்குள்ள இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த போர் வாட்டர் ப்ரெஷர் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்போ போர் வாட்டர் ப்ரெஷர் அப்படிங்கச்சமையும் அந்த இன்க்ரீசிங் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படின்னா இதுல வந்து சேச்சுரேட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் காமா சாட் வந்து என்னதுன்னா 10 கொடுத்துருக்காங்க, 10 கிலோ பாஸ்கல் பெர் மீட்டர் ஸ்கொயர், 10
ஸோ ஹைட் ஆஃப் இது வந்து நமக்கு 2. அப்ப 2 இன்ட்டு யூனிட் வெயிட் வந்து 10, தட் இஸ் 20 kilonewton per meter square. ஸோ இதுதான் வந்து எஃபெக்டிவ் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். effective increase in pressure. So in the capillary action now, okay. That is unit weight of water. So அதாவது என்னதுன்னா இதுல எல்லாமே கொடுத்திருப்பாங்கப்பா கவனி. அதாவது என்ன அப்படின்னா லேயர்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு பேஜுக்கு இருக்கும், நீ அதெல்லாம் பாத்துக்கிறேன். கேப்லரி ஆக்ஷனா, ஸோ எந்த லைன்ல வந்து நமக்கு கேப்லரிட்டி வந்து நடக்குதுன்னு பாரு. ஸோ கேப்லரிட்டி அப்படின்னா வாட்டர் வந்து என்ன ஆகும், இதுல இருந்து உனக்கு வந்து மூவ் ஆகி இந்த மேல ஃபுல்லும் சேச்சுரேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஒன்லி இதுல வந்து எது அக்கர் ஆகும் அப்படின்னா எஃபெக்டிவ் இன் ப்ரெஷர் பாத்தீங்க அப்படின்னா டியூ டு போர் வாட்டர் ப்ரெஷர் மட்டும்தான். ஓகே. ஸோ யூ வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, யூஸ் ஈக்குவல் டு காமா டபிள்யூ இன்டு ஹைட் ஆஃப் வாட்டர் இல்லையா. ஸோ ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வந்து இது 2, காமா ஃபார் வாட்டர் வந்து 9.81. ஸோ அதை வந்து நீ என்னது 10ன்னு வச்சுக்கோ. தட் இஸ் 20 kilonewton per meter. அவங்க கிலோ பாஸ்கல்ல கேட்டிருக்காங்க மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிலோ பாஸ்கல் அப்படின்னா 1 பாஸ்கல் ஈக்குவல் டு என்னது 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்ப இங்க வந்து என்னது 20 பாஸ்கல் படுது, 20 கிலோ கிலோனா 10^3. ஓகே. சோ இந்த ப்ராப்ளத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. கேபிலாரிட்டி எப்படி வந்துட்டாலே எந்த இடத்துல கேபிலாரிட்டினால சேச்சுரேட் ஆயிருக்கோ அதுக்கு வந்து போர் வாட்டர் பிரஷர் மட்டும். சப்போஸ் இந்த இடத்துல ஹைட் வந்து 5 மீட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா 5 இன்ட்டு 10. 10 அப்படிங்கிறது என்னன்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். 9.81 போடுறீங்களா, அதுக்கு 10 போட்டுக்கோங்க. 9.8 போட்டாலும் இதே தான் வரும். ஓகே. 19 பாயிண்ட் சம்திங் வரும். நீங்க அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணச்சுமே உங்களுக்கு 20 வரும். ஓகே. So next ஒரு ப்ராப்ளம் எழுதிக்கோங்க. A river 5 meter deep. The problem change, okay? A river 5 meter deep consists of river 5 meter deep 5 meter deep consists of a sand bed with saturated unit weight of 20 kilonewton per meter cube. 20 kilonewton per meter cube. Gamma W equal to 9.81 kilonewton per meter cube. 9.81 kilonewton per meter cube. 9.81 kilonewton per meter cube. The effective vertical stress at 5 meter from the top of the sand bed is from the top of the sand. So in the problem try பண்ணுங்க பாப்போம். Effective stress, that is sigma dash கேட்டுட்டாங்க. ஓகே. So that is sigma value first கண்டுபிடிங்க. அதுக்கு அப்புறம் என்னதுன்னா pore water pressure கண்டுபிடிங்க. So இது நார்மலா நம்ம செய்யறதுதான். ஓகே. So அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க பாப்போம்.
சோ ஒரு ரிவர் இருக்கு இல்லையா? சோ ரிவருக்கு வந்து எவ்வளவு அது கொடுத்துருக்காங்க? 5 meter deep consists of sand bed with saturated unit weight of 20. சோ ரிவர் பெட் அப்படிங்கிற சமயம் இருக்கு. சோ இதான் ரிவர் இல்லையா? சோ ரிவர் அப்படின்னா இங்க எல்லாமே என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். நம்ம நார்மலா நம்ம ரிவர்ல வந்து மேல வந்து நமக்கு என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். அப்புறம் இங்க வந்து கீழே வந்து என்ன இருக்குது? சாண்ட் இருக்கு. ஓகேயா? சோ இது ஸ்டார்ட் ஆகுறது வந்து எங்க இருந்துன்னா 5 மீட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பெட் இல்லையா? அதே மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the vertical is 5 meter from the top of the bed. So top of the bed க்கு வந்து என்னது 5 meter வந்து என்னது கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது இதான் வந்து சாண்ட் பெட். ஓகே, இதுக்கு மேல இந்த இதுல கேட்டிருக்காங்க, இந்த பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. சோ அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிங்க. ஓகே, சோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் 5 into 9.81. சோ இங்க காமா சேச்சுரேட்டட் வந்து எவ்வளவு கிவன் ப்ராப்ளத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா? 20 kilonewton per meter cube. இங்க வந்து யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 9.81 கொடுத்துருக்காங்க இல்லையா? kilonewton per meter cube. So 5 into stress கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அந்த டாப் ஆஃப் த பெட்டுக்கு. So 5 into 9.81 plus 5 into 20. So which is equal to 149 kilonewton per meter cube. 149 kilonewton per meter cube. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? போர் வாட்டர் பிரஷர் இல்லையா? சோ போர் வாட்டர் பிரஷர்னா U. சோ U கண்டுபிடிக்கச்சுமே காமா W into height of water. சோ காமா W 9.81. height of water அப்படிங்கச்சுமே இது ஃபுல்லா வந்துரும் இல்லையா? சோ 10. That is 9.98.1 kilonewton per meter cube. So effective vertical stress, that is sigma dash is equal to sigma minus U. That is 51 kilonewton per meter. Meter square. Sorry, இதெல்லாமே meter square. Okay. Meter square. Stress தான். Effective stress. இது ரிவர்னால. ஓகே, இதாவது சாண்ட் பெட். ரிவர்ல மேல வாட்டர் இருக்கு, ஒன்லி வாட்டர் மட்டும். ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வாட்டர் டேபிள் ரைஸ் வச்சு, அதாவது கிரவுண்ட் வாட்டர், நம்ம இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இப்படிதான். இதான் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வச்சுக்கோங்க, கிரவுண்ட் லெவல். ஓகே, சோ கிரவுண்ட் வாட்டர் டேபிள். ஓகே, சோ திஸ் இஸ், இது வந்து கிரவுண்ட் லெவல் வச்சுக்கிறோம். ஓகே, சோ சப்போஸ் கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த வாட்டர் டேபிள் வந்து என்ன அப்படின்னா பிலோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணும்? இதை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இது அஃபெக்ட் ஆகும். இதுவே இந்த வாட்டர் டேபிள் வந்து அபோவ் த மேல இருந்துன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் சரிதான். கிரவுண்ட் லெவலுக்கு மேல இருந்து அப்படின்னா அது வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகாது. சிக்மா டேஷ் வந்து இதுவும் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்டா இருக்கும், அஃபெக்ட் ஆகாது நீ என்ன பண்ணினாலும் சரி.
அன்அஃபெக்டட். இங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். ஓகே, இங்க அன்அஃபெக்டட், இங்க அஃபெக்டட். ஓகே, சோ கிரவுண்ட் லெவலை பொறுத்து இருக்கு. கிரவுண்ட் லெவல், திஸ் இஸ் வாட்டர் லெவல், வாட்டர் டேபிள். ஓகே, இது above the ground level case, இது வந்து below the ground level case. ஓகே, இது below the ground level, இது above the ground level. சோ அதே மாதிரி இந்த பிலோ த கிரவுண்ட் லெவல்ல வந்து நம்ம அஃபெக்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? சோ அப்ப அபோவ் இதுல கான்ஸ்டன்ட்ல இருக்கும். இப்ப பிலோல வந்து என்ன அப்படின்னா, உனக்கு வந்து என்னது, வாட்டர் டேபிள் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த பிலோ கேஸ்ல வந்து என்னதுன்னா, வாட்டர் டேபிள இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். வாட்டர் டேபிள டிக்ரீஸ் பண்ணனா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து. சோ இதெல்லாம் நீங்க இந்த ப்ராப்ளம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த கேசஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஏன் எப்படி நம்ம அரைவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, இந்த மாதிரி டைப் நம்ம எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து எந்த லேயர்லயும் கேட்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பெர்மியபிலிட்டி. சோ பெர்மியபிலிட்டி அப்படின்னாலே என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா டார்சி. that is average velocity is directly proportional to hydraulic gradient. Yeah, so V is equal to K into I. So I is equal to H by L, head by length. Okay, so இதை வச்சுதான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, the head difference சில இதுல del H போட்டிருப்பாங்க, del H நாலும் சரிதான், H நாலும் சரி. ஓகே, சோ பெர்மியபிலிட்டி வந்து எதுக்கு ஜாஸ்தியா இருக்கும்? கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு வந்து இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, சோ இப்ப இதுல வந்து எனக்கு நிறைய டெஸ்ட் வந்து இருக்குது இல்லையா? லெபார்டரி டெஸ்ட் இருக்குது, ஃபீல்டு டெஸ்ட் இருக்குது. சோ அந்த டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ மோஸ்ட்லி லெபார்டரியில நீங்க பண்றது வந்து என்னது, ஃபைன் கிரைன் டு கோர்ஸ் கிரைன் இல்லையா? சோ ஃபைன் கிரைன் அப்படின்னா ஃபாலிங் ஹெட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி கோர்ஸ் கிரைன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஹெட் பண்ணுவோம் இல்லையா? சோ இதுல வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு, அந்த வேல்யூஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்னதுன்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு, கார்மன் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, சோ அந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட அந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். சோ இதுல இருந்து இந்த வெலாசிட்டியில வந்து என்னது அப்படின்னா, ஓகே சரி, சோ அந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் மட்டும், அந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. K அப்படிங்கிறது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. ஓகே, சோ கார்மன் ஈக்குவேஷன் on a கார்மன் equation. Okay, so the equation என்ன அப்படின்னா, K is equal to 1 by KK ஓகே,
ஓகே. சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து எல்லாமே சோ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், இது விஸ்காசிட்டி மியூ அப்படிங்கிறது, ஈங்கிறது வாய்ஸ் ரேஷியோ, எஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா, D10 அப்படிங்கிறது என்னது எஃபெக்டிவ் சைஸ் இல்லையா, சோ டயாமீட்டர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். சோ இதை வச்சு என்னதுன்னா நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் படிச்சாலே போதும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி இல்லையா, சோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இது கார்பன் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, சோ இதுல வந்து என்ன அப்படின்னா கே வேல்யூ கே அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. கே வந்து எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் படிச்சிட்டீங்கன்னா நீங்க எல்லாமே இது பண்ணிடலாம். எதுக்கெல்லாம் வந்து இந்த கே வேல்யூ வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், இ, அப்புறம் வேற டேர்ம் என்னது D10. ஓகே, சோ அப்போ உங்களுக்கு கேட்பாங்க இந்த யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டருக்கு வராது, இ வந்து நம்ம பாத்துக்கலாம். இ அண்ட் D10 பாருங்க. சோ அப்போ வந்து என்னதுன்னா இந்த கே இந்த எல்லாத்துக்கு D10 அந்த எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கே வேல்யூ கேட்பாங்க. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணுவீங்க, கே இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ப்ரொபோர்ஷனல்ல அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரணும், D10 ஸ்கொயர். அந்த எஃபெக்டிவ் சைஸால என்ன பண்ணிடுங்க, மல்டிப்ளை பண்ணிடுங்க. சோ அப்ப அந்த சிங்கிற அந்த கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோனா 100. K is equal to 100 D10 square. Okay, so இது ஒரு இது இப்படி கேட்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன் படிச்சிட்டீங்கன்னா இது படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். எப்படி அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து வாட்டர் மீடியட். பெர்மியபிலிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, ஜஸ்ட் என்னன்னா இது ஒரு சாயில் மீடியம் வச்சுக்கோங்க. ஒரு சாயில் இருக்குது, நான் வாட்டர் பாஸ் பண்ண வச்சுன்னா இது வந்து என்ன ஆகணும், பாஸ் ஆகி இது அவுட்லெட், இது இன்லெட் வச்சுக்கோங்க. வாட்டர் பாஸ் ஆகி அவுட்லெட் வழியா வெளியே வரும். அப்ப என்ன ஆகுது, வாட்டர் வந்து உள்ள பாஸ் ஆகுது இல்லையா, எது வழியா பாஸ் ஆகுது, வாய்ட் வழியா பாஸ் ஆகுது. அப்ப வாட்டர் மீடியம் தான் இது, காமா டபிள்யூ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை மியூ அப்படிங்கிறது விஸ்காசிட்டி. ஓகே, அந்த ஃப்ளோ ஆகுது இல்ல, அந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ளோ. ஓகே, சோ அதை டிபெண்ட் பண்ணிருக்கு. தென் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாய்ட்ஸ் ரேஷியோ. சோ வாய்ட்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னது, அந்த கேப் இல்லையா, சோ அது அந்த. தென் இது வந்து என்னன்னா ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா. சோ ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளவு ஏரியால வந்து நமக்கு வந்து பார்ட்டிகல் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, சோ இது வந்து 6/d சொல்லுவாங்க. சோ அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா D10 வந்து என்னது டைரக்ட்லி, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி வந்து என்னதுன்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வாய்ட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இதுக்கு மீனிங். ஓகே, சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாரு K is proportional to E. ஓகே, இந்த K அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, அதாவது எவ்வளவு தூரம் வாட்டர் வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிறது. வாய்ட்ஸ் ரேஷியோ, வாய்ட் வந்து நிறைய இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கேயும் பெர்மியபிலிட்டி என்னது நிறைய இருக்கும். அப்ப இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இயும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த கேஸ் பாரு, K is proportional to D10 square. எஃபெக்டிவ் சைஸ் வந்து நமக்கு வேரி ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பெர்மியபிலிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே, இப்ப சைஸ் வந்து எனக்கு 2 mm ஃபர்ஸ்ட் இருக்குது, அடுத்து வந்து எனக்கு 4 mm, அடுத்து 8 mm. அப்ப என்ன ஆகும், இப்படி பெருசாயிட்டே இருக்கும் இல்லையா. சோ பெருசா ஆக ஆக அதை வைக்கச்சுமே எனக்கு கேப் வந்து நிறைய விழுந்துரும். அப்ப என்ன ஆகும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ஜாஸ்தி ஆகும் இல்லையா. தென் அதே மாதிரி சோ இதுதான் வந்து என்னதுன்னா கேட்டிருப்பாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா K is equal to கேயும் ஈயும் மட்டும் கொடுத்துருவாங்க. அப்ப இந்த ஃபார்முலால வச்சு கே வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகே, தென் அதே மாதிரி இன்னொரு இது இருக்கு, K is proportional to 1/μ. ஓகே, அதாவது K வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதுதான். ஓகே, இப்ப இதுல இன்னொரு டேர்ம் ஒண்ணு கேட்பாங்க, எப்படி அப்படின்னா இப்ப டெம்பரேச்சர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா இந்த விஸ்காசிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. விஸ்காசிட்டி வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்னது, ரெசிஸ்டன்ட் டு ஃப்ளோ. இப்போ வந்து என்னது ரெசிஸ்டன்ட் டு ஃப்ளோ அப்படிங்கிறது என்னது, அதாவது ஒரு இதுல வாட்டரையும் நான் வைக்கிறேன், இன்னொரு இதுல வந்து ஹனி வைக்கிறேன். ஓகே, சோ ரெண்டையும் ஒரு பாயிண்ட்ல இருந்து, இது வந்து வாட்டர், திஸ் இஸ் ஹனி. சோ ரெண்டையும் இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஃப்ளோ பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எது போகும், வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் போய் இந்த பொசிஷனை வந்து ரீச் பண்ணும். இது வந்து எனக்கு மெதுவா தான் போகும், இல்லாட்டி இங்கே ஸ்டாப் ஆயிடும். ஏன், ஏன்னா அந்த விஸ்காசிட்டினால, இதோட விஸ்காசிட்டி இல்லையா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ ஆகுறது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும், நான் டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணினேன் அப்படின்னா விஸ்காசிட்டி வந்து என்ன ஆயிரும்,
அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிருமா? இப்போ அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பாகு காய்ச்சறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் எல்லாம் செய்ய சமயம் ஒரு நாளைக்கு ப்ரீவியஸ் டே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த அந்த பாகை காய்ச்சி வச்சிடும். நெக்ஸ்ட் டே நம்ம அதை எடுக்க சமயம் எப்படி இருக்கும்? அது வந்து ரொம்ப இறுகி போயிருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க வீட்டுல? திரும்ப வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணச்சுமே என்ன ஆகும்? அது திரும்ப லிக்யூட் ஆயிரும் இல்லையா? சோ அதுதான் அந்த இதுதான். அப்போ வந்து லிக்யூட் ஆகுது அப்படின்னா அதுல வந்து விஸ்காசிட்டி வந்து கம்மியா இருக்கு. சோ அப்போ அதான் நம்ம இங்க சொல்றோம், விஸ்காசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ விஸ்காசிட்டி ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி என்ன ஆயிரும்? இன்க்ரீஸ். புரியுதா? சோ அதுதான் ரிலேஷன். சோ இந்த மியூவை வச்சு இந்த டெம்பரேச்சர் கொடுக்கச்சுமே என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க. ஓகே. சோ இதுவே வந்து வைஸ் வர்சா எப்படி இப்போ டெம்பரேச்சர் வந்து டிகிரீஸ் பண்ணச்சுமையும் மியூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ். ஓகே. அப்புறம் ஒரு ரெண்டு கேஸ் இருக்குது இல்லையா? ஒண்ணு வந்து பேரலல் அண்ட் வந்து வெர்டிகல் ஃப்ளோ இல்லையா? சோ பேரலல் அப்படின்னா so parallel to bedding plane. That is beautiful இல்லையா? 1 2 3 so parallel. Okay. So Q is equal to Q1 plus Q2 plus Q3. Then KH, the horizontal flow அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. KH is equal to K1 Z1 plus K2 Z2 plus K3 Z3 divided by Z1 plus Z2 plus Z3. ஓகே. சோ Z1 அப்படிங்கிறது ஒவ்வொரு பெட்டிங் பிளேன் இருக்குல்ல, அதுல 3 இருக்குது. சோ T ஒவ்வொரு லேயருக்கும் உள்ள ஹைட். தென் அதே மாதிரி vertical perpendicular to vertical flow இல்லாட்டி perpendicular to bedding plane. KB is equal to Z1 plus Z2 plus Z3 divided by Z1 by K1. Z1 by K1 plus Z2 by K2 plus Z3 by K3. எப்பவுமே வந்து என்னதுன்னா KH தான் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஹரிசாண்டல் ஃப்ளோ இது கேட்பாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து ஈக்குவலண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் K equivalent coefficient of permeability root of kx into ky. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. அந்த ரெண்டு ஹரிசாண்டல் பிளேனுக்கும் இதுக்கும் கொடுத்துருவாங்க கோஎஃபிஷியன்ட், டைரக்டாவும் கேட்டிருக்காங்க. ஓகே. சோ அதே மாதிரி என்னதுன்னா நம்ம ரெண்டு மெத்தட் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஒண்ணு வந்து என்னதுன்னா ஃபைன் கிரைன் சாயில், கோர்ஸ் கிரைன் சாயில், அதாவது ஃபாலிங் ஹெட், கான்ஸ்டன்ட் ஹெட் இல்லையா? தென் அதே மாதிரி இந்த சேச்சுரேட்டட், பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயிலுக்கு வந்து என்னதுன்னா கேபிலாரிட்டி பெர்மியபிலிட்டி டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேபிலாரிட்டி பெர்மியபிலிட்டி டெஸ்ட். ஓகே. சோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ அந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. தென் இன்னொன்னு வந்து என்னதுன்னா சீபேஜ் வெலாசிட்டி. seepage velocity. Vs is equal to V by N. Nங்கிறது என்னது? porosity. Vங்கிறது discharge velocity. எப்பவுமே வந்து என்னதுன்னா discharge இல்லாட்டி actual velocity. Vs always greater than V. Okay, Vs always greater than V. Then அதே மாதிரி field test ரெண்டு டெஸ்ட் இருக்கு இல்லையா? pumping out, pumping in. pumping out. அவுட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லார்ஜ் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து என்னது அப்படின்னா
பம்பிங் அவுட் பண்ணுவோம். பம்பிங் இன் டெஸ்ட் வந்து என்னன்னா நம்ம வந்து என்னது ஒரு ஸ்மால் ஏரியா நம்ம பண்ணணும் அப்படின்னா பம்பிங் இன் டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். சரி, ஸோ ஒரு இதுல கேட்டிருக்காங்க the coefficient of permeability எழுதிக்கோங்க. The coefficient of permeability of a soil is the coefficient of permeability of a soil is 5 into 10 power minus 5 into 10 power minus 5 centimeter per second. So எவ்வளவு செகண்ட்ல எவ்வளவு டெப்த் அது போகுது, அதான் அந்த யூனிட். ஓகே, that is K. For a certain pore fluid அப்படின்னா எனக்கு அந்த போர்ஸ் வழியா சொல்றது. ஓகே, pore fluid full stop. If the viscosity of the pore fluid is reduced to half, the coefficient of permeability will be dash. So coefficient of permeability வந்து கொடுத்திருக்காங்க. So viscosity வந்து ரெடியூஸ் பண்றாங்க இல்லையா? So viscosity ரெடியூஸ் பண்ணா permeability வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? So அந்த கார்பன் ஈக்குவேஷன் தான். So அதுக்கு நான் என்ன ரிலேஷன் சொன்னேன்? K is proportional to 1/μ. ஓகே, அந்த ஈக்குவேஷன், அந்த ஒரு ஈக்குவேஷன் படிச்சோன்னா நீ எல்லா இதுக்குமே இப்ப எடுத்துக்கலாம். ஓகே, சோ K is proportional to μ. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு K1, சோ இது வந்து எனக்கு K1 வச்சுக்கிறோமா? சோ K1 is equal to 1/μ1. சோ K2 is equal to 1/μ2. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது கிவன் வந்து ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்றாங்க, ரெடியூஸ் பண்றாங்க இல்லையா? சோ ரெடியூஸ் பண்றது வந்து எவ்வளவா, ஹாஃப் வந்து விஸ்காசிட்டி வந்து ரெடியூஸ் பண்றாங்க. அப்போ வந்து என்னதுன்னா நமக்கு K2 என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. ஓகே, விஸ்காசிட்டியை வந்து ஹாஃபா வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது மியூ இருக்கிற இடத்துல நீ மியூனாலும் எதனாலும் வச்சுக்கோ. சோ μ1 ஆர் μ2 எல்லாமே ஒண்ணுதான். விஸ்காசிட்டி வந்து சேம் இதுதானே. சோ இப்போ வந்து விஸ்காசிட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாஃபா வந்து ரெடியூஸ் பண்றாங்க, அதாவது μ/2. ஓகே, சோ அப்ப வந்து K1/K2 is equal to μ2/μ1. ஓகே, சோ அப்போ வந்து என்னது அப்படின்னா, சோ இப்போ நமக்கு என்ன வேணும், K2 தான் வேணும் இல்லையா? K2 தானே கண்டுபிடிக்கணும். சோ அப்போ K2 is equal to என்ன வரும், μ1 K1 divided by μ2. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து விஸ்காசிட்டி வந்து எப்படி இருக்குது, μ1 is equal to μ. அடுத்து வந்து அந்த விஸ்காசிட்டி என்ன பண்றாங்க, μ2 வந்து ஹாஃபா வந்து இது பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்தது. இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So K2 is equal to μ1 வந்து into coefficient of permeability நமக்கு எவ்வளவு, 5 இல்லையா? 5 into 10 power minus 5 divided by half. So அப்ப என்ன கிடைக்குது, 2 into 10 into 10 power minus 5 K2. மியூ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போ சென்டிமீட்டர் பெர் செகண்ட். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா நமக்கு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா மியூங்கிற விஸ்காசிட்டி, அதுக்கப்புறம் அந்த விஸ்காசிட்டி எப்படி ரெடியூஸ் பண்றாங்கன்னா
half of the viscosity reduce பண்றாங்க. அதனால mu2 வந்து என்னது half into mu. சோ அதனால நம்ம இதுல போட்டுக்கோம். ஓகே, சோ mu1 இருக்க இடத்துல mu2 இருக்க இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ வந்து mu2 வந்து இப்படி half நான் ரெடியூஸ் பண்ண சமயம் என்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்கும். சோ இன்க்ரீஸ் ஆயிருக்குதா, நம்ம பார்த்ததும் அதே தானே. சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எழுது. இதை யாரு சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஈஸி தான், டைரக்ட் क्वेश्चन தான். A soil mass has coefficients of the soil mass இது நீங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகே, அந்த क्वेश्चनக்கு a soil mass has coefficients of. சோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா கேட் क्वेश्चंस தான். ஓகே, a soil mass has coefficients of horizontal and vertical permeability, horizontal and vertical permeability, horizontal and vertical permeability as 9 into 10 power minus 7. 9 into 10 power minus 7 centimeter per second. Centimeter per second. And 4 into 10 power minus 7. 4 into 10 power minus 7 centimeter per second. So horizontal and vertical permeability. ரெண்டு கொடுத்திருக்காங்க. Horizontal is 9 into 10 power minus 7. Vertical 4 into 10 power minus 7. First, the transformed coefficient of permeability. The transformed coefficient of permeability of an equivalent isotrophic soil mass is dash. So equivalent coefficient of permeability கேட்டிருக்காங்க. horizontal and vertical கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்முலா என்னது? that is kx, அது kh உம் kb உம் கொடுத்திருக்காங்க. ஓகே, that is x and y axis. x axis னா horizontal, சில புக்ல xy ன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, horizontal flow வந்து kx அப்படின்னு சொல்லிருப்பாங்க. vertical flow வந்து என்னன்னா ky அப்படின்னு சொல்லிருப்பாங்க. here நான் kh and kb அப்படின்னு போட்டுருக்கேன். ஓகே, சோ அப்போ ஈக்குவலன்ட் அப்படின்னா என்ன? ரூட் ஆஃப், யார் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். பார்த்தே சொல்லிடலாம். என்ன ஆன்சர் வரும்? செஞ்சுறீங்களா? எவ்வளவு ஆன்சர் வந்துச்சுப்பா? யாராவது போடுங்க பாப்போம், சாட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம், உங்க ஆன்சர் போடுங்க. kx and kh கொடுத்திருக்காங்க. கரெக்ட். 6 into 10 power minus 7. 6 into 10 power minus 7 centimeter per second. That is என்னது? அதாவது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, வேற ஒண்ணுமே இல்லை. அது ஈக்குவலன்ட் கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஈக்குவலன்ட். சோ ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் kh into kb.
சில புக்ல kx into kv ky அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே. சோ இப்போ வந்து எனக்கு ரெண்டும் தானே. சோ 9 into 6 சோ 36. சோ 36 தானே 6 வரும். இதான் k ஈக்குவலன்ட். ஓகே. சோ இன்னொரு ப்ராப்ளம் இது. சோ ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்லீப்பேஜ் டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஓகே. சோ அந்த டயக்ராம் வரைகிறேன். அந்த டயக்ராம் பாருங்க, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். 3 மீட்டர், K3 is equal to 1, K2 is equal to 3, K1 is equal to 2. This is 20 meter. This is 10 meter. 20 meter. 10 meter. So the impervious. So இதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இது வரை 15 மீட்டர், இது வந்து எவ்வளவுனா 10 மீட்டர், அதோட கம்மியா. ஓகே. இந்த வாட்டர் டேபிள் கொஞ்சம் கம்மியாவே போகும். இங்க வந்து 15 மீட்டர், இது வந்து 10 மீட்டர். சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சீபேஜ் டிஸ்சார்ஜ். சீபேஜ் டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. சீபேஜ் டிஸ்சார்ஜ். ஓகே. சோ சீபேஜ் டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னது? தட் இஸ் சோ நம்ம தெரியும் Q is equal to A into B. ஓகே. ஓகே. சோ இப்போ வந்து என்னது அப்படின்னா, Q is equal to A into V இல்லையா? சோ V இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? K into I. அப்போ Q இருக்கிற இடத்துல K I into A. ஓகே. சோ அப்ப இதுல வந்து என்னதுன்னா, இந்த K அப்படிங்கிறது இதோட ஆவரேஜ் K தான் எடுக்கணும். I அப்படிங்கிறது ஹைபிரிட் டிஃபரன்ஸ் இல்லையா? H by L. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? H by L. சோ அதே மாதிரி அடுத்தது வந்து என்னதுன்னா, ஏரியா வந்து கால்குலேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த K ஆவரேஜ் K வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ இப்ப இதுல வாட்டர் வந்து என்னது இங்க வருது. சோ அப்ப வந்து பெர்பெண்டிகுலர் டு பெட்டிங் பிளேன். பிளேன் வந்து இப்படி இருக்குது, வாட்டர் வந்து இங்க இருந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ பெர்பெண்டிகுலர் டு பெட்டிங் பிளேன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னது? perpendicular to
bedding plane. So அப்போ வந்து நமக்கு வந்து K average is equal to Z1 plus Z2 plus Z3 divided by Z1 by K1 plus Z2 by K2 plus Z3 by K3. Okay. So Z1 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அந்த width தான். ஓகே. So first one வந்து 20 மீட்டர், அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து என்னது 30 மீட்டர். ஓகே. சோ இதான் செகண்ட் ஒன், தென் அப்புறம் தேர்ட் ஒன். ஓகே. சோ அப்ப இதுல என்ன எழுதுங்க, Z1 இருக்க இடத்துல என்ன பண்ணணும் 20 பிளஸ் Z2 வந்து 30 பிளஸ் Z3 10 divided by 20 divided by 2 plus 30 divided by 3 plus 10 divided by 1. So K average value கண்டுபிடிங்க. K average வந்து 2 மீட்டர். So அந்த K1 K2 வேல்யூ எல்லாமே மீட்டர் பர் டே. K1 K2 எல்லாமே என்னதுன்னா மீட்டர் பர் டே. ஓகே. ப்ராப்ளத்துல கொடுத்துருக்காங்க ஈவன். அப்போ நமக்கு இங்க வர்றது வந்து என்ன இருக்கும், 2 ஆன்சர். ஆமா, 2 மீட்டர் பர் டே. மீட்டர் பர் டே. ஓகே. K average. தென் இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதுல ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? That is I is equal to H by L. அந்த டிஃபரன்ஸ் இல்லையா? சோ இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு, 15 minus 10. 15 minus 10 divided by length வந்து எவ்வளவு, டோட்டல் லென்த் வந்து நமக்கு வந்து எவ்வளவு 60. அப்படிதானே? 60. சோ எவ்வளவு வருதுன்னு பாரு. 5 divided by 60. சோ இது அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து எப்படின்னா எல்லாமே ஃபிராக்ஷன்ல தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே. மீட்டர் ஆர் சென்டிமீட்டர், இது வந்து கேன்சல் ஆயிடும் கிரேடியன்ட். ஓகே, ரெண்டு யூனிட். சோ ஐ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இனி வந்து அந்த சீபேஜ் டிஸ்சார்ஜ் கால்குலேட். சீபேஜ் டிஸ்சார்ஜ். சோ சீபேஜ் டிஸ்சார்ஜ் Q is equal to K average into I into A. So K average வந்து நமக்கு எவ்வளவுனா 2 into 10 power, sorry 2 தானா? ஆமா, 2 meter per day. Okay. 2. I value வந்து எவ்வளவுனா 5 into 20. Then area. So area அப்படிங்கிற சமயம் 5 into 60. Sorry. 5 into 60. சோ ஏரியா அப்படிங்கிற சமயம் இந்த போர்ஷன் வந்து எவ்வளவு இருக்குது, இவ்வளவுதானே. சோ இது வந்து என்னன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லென்த் வந்து போயிட்டே இருக்கும், யூனிட் லென்த் 1. அப்ப 3 into 1 இதுதான் ஏரியா. சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு ஆன்சர்? இது வந்து என்னது 10 30 divided by 60 which is equal to 3 by 6 which is equal to 1 by 2. 0.5. Okay, 1 by 2 னு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? எல்லா ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே. சோ சீபேஜ் டிஸ்சார்ஜ் இல்லாட்டி ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்ப நீங்க இந்த இதுல கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நிறைய இந்த ப்ராப்ளம் வந்து அந்த லேயர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே. நீங்க எந்த லேயர்ஸ்ல வந்து என்னது மிட் ஆஃப் த கிளே லேயரோ இல்லாட்டி வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அது, அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா பெர்மியபிலிட்டியில வந்து என்னன்னா அந்த சீபேஜ் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி, அது எல்லாமே கேட்பாங்க. ஓகே. சீபேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது இதுதான்.
ஓகே சரி. ஸோ இனி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் சார். 3 o'clock வரை போதுமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஜ் அனாலிசிஸ் அண்ட் கன்சால்டேஷன். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எடுத்து பாருங்க. ஓகே. ஸோ எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளது பாருங்க. ஆல்மோஸ்ட் அப்படி இதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆயிருக்கும். ஓகே. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே. உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சுதா?